أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يأتين على الناس زمان لا يبقى فيه أحد إلا أكل الربا فإن لم يأكله أصابه من غباره. رواه أبو داود والنسائي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் அல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், அவனே என்னை படைத்தவன், அவனே எனக்கு நேர் வழி காட்டுபவன். அந்த அல்லாஹ் வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அவனே எனக்கு சாப்பாடு தருபவன், அவனே எனக்கு குடிபானம் தருபவன். ஃபஇதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், எனக்கு நோய் வந்தால் அவனே எனக்கு நிவாரணம் அளிப்பவன். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹ்யீன், இந்த உலகத்தில் என்னை மௌத்தாக்கி மறுமையில் என்னை உயிர்ப்பிக்க கூடியவன். வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லீ ஹதீஅதி யௌமத்தீன், மறுமையில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதியான ஒரே இறைவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவை மற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அந்த சராசரத்தில் யாருமே கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலம் பெருமானுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதிலே அணுவளவும் நெறி பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அருமை தோழர்கள், சங்கையான மனைவிமார்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுக்காக வேண்டி நேர காலத்தோடு சமூகம் தந்திருக்கும் சங்கை மிக்க உலமாக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக எம்மை படைத்து சில கட்டுப்பாடுகளை விதித்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் வாழ வந்தவர்கள் ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் முஸ்லிம்களாகிய நாம் நினைத்ததை போல எல்லாம் வாழ முடியாது. அந்நியர்கள், சகோதர சமயத்தவர்கள், அவர்களுடைய மார்க்கத்தில் கட்டுப்பாடுகள் இருக்குதோ இல்லையோ, அவர்கள் நினைத்ததை போல் வாழ்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாம் நினைத்தது மாறி வாழ முடியாது.
அப்படி நினைத்ததை போல் வாழ்பவன் அவன் உண்மையான முஸ்லிமாக இருக்கவும் முடியாது. அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக முழு வழிகாட்டல்களையும் நமக்கு செய்திருக்கிறான். இஸ்லாம் அரைகுறை மார்க்கம் அல்ல. இஸ்லாம் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணமான மார்க்கம், விசாலமான மார்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் எச்சு துப்புவதிலிருந்து, மலசலம் கழிப்பதிலிருந்து, பிரயாணம் செல்வதிலிருந்து, ஆட்சி செய்வது வரை எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒன்று விடாமல் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில், இந்த குர்ஆனில் சொல்லித்தராத ஒரு விடயமே கிடையாது. குடும்பவியல், பொருளியல், அருளியல், இல்லறம், ஆன்மீகம் எல்லா துறைகளையும் படித்து தந்து ஏக இறைவனின் அருளை பெற்று இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய அத்துணை வழிமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்தார்கள். ஒரு மனிதன் திருமணம் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், பெற்றோருடன் எப்படி நடக்க வேண்டும், பள்ளிவாசலில் எப்படி இருக்க வேண்டும், பிரயாணத்தில் எப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும், எது ஹலால் எது ஹராம், எது கூடும் எது கூடாது, எதை செய்யலாம் எதை செய்ய முடியாது, இதை செய்தால் என்ன நன்மை, இதை செய்தால் என்ன தீமை, யாரும் எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்விடம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சகோதரர்களே, இந்த உலகத்தில் இன்று முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் இன்று உலக வாழ்க்கைக்குரிய ஒரு அடிப்படை தேவையாக, ஒரு அடிப்படை அம்சமாக கருதி செயற்பட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு துறைதான் பொருளாதாரம், எக்கனாமிக். சகோதரர்களே, அந்த பொருளாதாரம் இஸ்லாம் விரிவாக பேசிய ஒரு துறை. கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், எது முடியும் எது முடியாது, எது ஏனும் எது ஏலாது, அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டத் தெளிவாக சொன்னார்கள். இன்னல் ஹலால பையின், ஹலால் தெளிவானது, வல் ஹராம பையின், ஹராமும் தெளிவானது, வபைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத், ஹராத்துக்கும் ஹலாலுக்கும் இடையில் சில குழப்பமான விடயங்கள் இருக்கிறது. லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதை பற்றி அறிவில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இன்று வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, முஸ்லிம்களுடைய வியாபார துறையிலே ஊடுருவி இருக்கக்கூடிய ஆகப்பெரிய, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய கோபத்தை இறக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான, ஒரு பயங்கரமான ஒரு பாவம் தான் வட்டி. சகோதரர்களே, வட்டி வட்டி என்பது இந்த மார்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் தடை செய்த ஒரு பயங்கர குற்றம். சாதாரண ஒரு குற்றம் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் வட்டியோடு சம்பந்தப்படாதவர்கள், இந்த ஹராத்தோடு சம்பந்தப்படாதவர்கள் இங்கே குறைந்து கொண்டே செல்கிறார்கள். சகோதரர்களே, இஸ்லாம் தடுத்து விட்டால் அதை செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் எந்த அனுமதியும் கிடையாது. முதலாவது இந்த வட்டி. இந்த வட்டி என்றால் என்ன? முதலாம் வட்டி என்றால் உங்களுக்கு விளங்குவதை போல் சொல்வதாக இருந்தால், ஒருவரிடம் நீங்கள் 1000 ரூபாய் கடனுக்காக கொடுக்கிறீர்கள். கொடுத்து திருப்பி தரும் பொழுது 1200 ரூபாய் தர வேண்டும் என்பதாக நிபந்தனை இடுகிறீர்கள். இதுதான் சுருக்கமான வட்டி. ஆனால் இந்த வட்டி, இந்த வருமானம், இந்த கடனின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய் அல்லாஹ் தடை செய்த ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், குல்லு கர்பின் ஜர்ர நஃஅன் ஃபஹுவ ரிபன். எந்த கடனெல்லாம் லாபத்தை ஈட்டி தருகிறதோ, எந்த கடனெல்லாம் பிரயோசனத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதோ, அது அனைத்தும் ஹராம். உதாரணமாக, பணத்தால் மாத்திரமல்ல, ஒரு கடனாளியால்
எந்த லாபத்தையும் நீங்கள் அடையக்கூடாது. ஒருவருக்கு நீங்கள் 1,00,000 கடன் கொடுத்தீர்கள். கடன் கொடுத்ததற்காக அவர் சொல்கிறார், நான் இப்பொழுது ஒரு பிரயாணம் செல்ல போகிறேன், புத்தளத்திலிருந்து கொழும்புக்கு செல்ல போகிறேன், வழியில் உங்களையும் இறக்கி விட்டு செல்கிறேன், என்னுடைய வாகனத்தில் நீங்கள் வரலாம். நீங்கள் யோசிக்கலாம், இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் இதற்கு முன்னால் உங்களோடு அவர் அப்படியான தொடர்பு இல்லாதவராக இருந்தால் கடன் கொடுத்ததற்காக வேண்டி உங்களை அவர் அவருடைய வாகனத்தில் ஏற்றினால் நீங்கள் வாகனத்தில் ஏறி செல்வதும் வட்டியாகத்தான் கணிக்கப்படும். அதுவும் ஹராம். ஒரு பிரயோசனம் அடைய முடியாது. கடன் கொடுத்த நாளிலிருந்து வீட்டில் காய்க்கக்கூடிய மாங்காவும் தேங்காவும் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறது. இதற்கு முன்னால் அந்த பழக்கம் கிடையாது. அந்த மாங்காவும் வட்டி, அந்த தேங்காவும் வட்டி. இஸ்லாம் இதை முழுதாக வன்முறையாக கண்டிக்கிறது, முழுமையாக தடை செய்கிறது. நீங்கள் கேட்கலாம், இரண்டாவது விடயம், முதலாவது வட்டி என்றால் என்னவென்று நான் சொன்னேன். இரண்டாவது விடயம், அல்லாஹ் ஏன் இதை தடுத்திருக்கிறான்? அல்லாஹ் எதற்காக வட்டியை தடை செய்திருக்கிறான்? நீங்கள் கேட்கலாம். சகோதரர்களே, இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி அத்-தஃசீருல் கபீர் உலமாக்களால் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் ஒரு தஃசீர் தான் மஃபாத்திஹுல் கைப் அத்-தஃசீருல் கபீர். அதிலே 4 காரணங்களை எடுத்திருக்கிறார்கள். வட்டி ஹராமாக்கப்பட்டதற்குரிய காரணம். முதலாவது நன்றாக விளங்குங்கள், வட்டியில் மனிதாபிமானம் இல்லை. மனிதாபிமானம் வட்டியில் கிடையாது. நீங்க சும்மா உட்கார்ந்து கொண்டு உங்களிடம் மேலதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு அவர் தேவைக்காக விற்றவரிடமிருந்து மேலதிக பணம் எதிர்பார்ப்பது மனிதாபிமானத்திற்கு மாற்றமானது. அது இஸ்லாத்தில் தடை. இதனால் வட்டி ஹராம். இரண்டாவது சோம்பேறித்தனம். இந்த மார்க்கம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஹலாலாக உழைப்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். கைத்தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மார்க்கம். வட்டியின் மூலமாக மக்கள் கஷ்டப்பட்டு உழைப்பது, சிரமப்பட்டு சம்பாதிப்பது தடைப்பட்டு போகிறது. உதாரணமாக கூலி தொழில் செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவரிடம் 10,000 ரூபாய் இருக்குது. அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, 10,000 ரூபாய்த்தான், அடுத்த மாசம் 15,000 ரூபாய். அவன் தொழிலுக்கு போவான். இப்படி சல்லு இருக்கக்கூடிய எல்லாரும், பணம் இருக்கக்கூடிய எல்லாரும், காசு இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டிக்கு கொடுத்து விட்டு அவர்களுடைய வீட்டிலே சர்வசாதாரணமாக தாம்பீகமாக சொகுசாக உட்கார்ந்திருப்பார்கள். இதுவும் மார்க்கத்தில் தடை. மூணாவது சகோதரர்களே, ஏழைகளின் சொத்தை சுரண்டுவது இந்த வட்டியில் இருக்கிறது. சத்தத்தை கொஞ்சம் கூட்டுங்க. ஏழைகளின் சொத்தை சுரண்டுவது வட்டியில் இருக்கிறது. என்ன சொத்து? இவர் சும்மா இருக்கிறார். இவரிடத்திலே அல்லாஹ் பணத்தையும் வசதியையும் வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நேரத்தில் ஒருவன் வருகிறான். அவனுடைய மனைவி ஆஸ்பத்திரியில், அவனுடைய மகளுக்கு சோமில்லை, அவன் கடனாளி, அவன் நோயாளி, அவன் ஏழை, அவன் வறியவன். இதனால் அவன் கடனெடுக்க வருகிறான். இவர் சும்மா இருந்து கொண்டு அவனுக்கு கடனை கொடுத்துவிட்டு இவரிடம் இருக்கக்கூடிய மேலதிகமான பணத்தை கடனாக கொடுத்துவிட்டு அவர் கொடுக்காவிட்டாலும் அந்த பணம் அவரிடம் சும்மாதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களிடம், வறுமையில் இருக்கக்கூடியவரிடம், சோதனையில் உள்ளவர்களிடம் பணத்தை சுரண்டுகிறார். இஸ்திக்லாலுல் ஹாஜா, ஏழைகளின் தேவைகளை சுரண்டுகிறார். இது இந்த மார்க்கத்தில் ஹராம். நாலாவது காரணம், மக்களுக்கு மத்தியில் மக்களுக்கு மத்தியில்
உதவி மனப்பான்மை, நல்லது செய்ய வேண்டும் என்ற தன்மை இந்த வட்டியின் மூலமாக அறவே இல்லாமல் போகிறது. ஒருத்தர் இருக்கிறார், கடன் கேட்டால் கொடுப்பார், திருப்பி தரும் வரைக்கும் பொறுமையாக இருப்பார். அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் வட்டிக்காரன். அவன் என்ன செய்யறார்? வட்டிக்கு கொடுக்கிறார். 1000 ரூபாய் கொடுத்தா 2000 வருது, 1 லட்சம் கொடுத்தா 1.5 லட்சம் வருது. இவர் பார்ப்பார், சும்மா இருக்கக்கூடிய அவனுக்கு வருமானம் வரும் பொழுது நான் எனக்காக வேண்டி சும்மா உதவிக்காக பணம் கொடுக்க வேண்டும், அவனும் வட்டிக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். இதனால் வட்டி ஹராம். இந்த நாளையும் தூக்கி ஒரு மூலையில் வையுங்கள். இதெல்லாம் காரணங்கள். ஆனால் அசல் காரணம் என்ன தெரியுமா? அசல் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. உங்களோட வீடு, உங்களோட சொந்த வீடு உங்களோட பேர்ல இருக்குது. நீங்க விரும்பினா வெள்ளை பெயிண்ட் அடிப்பீங்க, நீங்க விரும்பினா பச்சை பெயிண்ட் அடிப்பீங்க, விரும்பினா உடைப்பீங்க, விரும்பினா 2 மாடி, விரும்பினா 3 மாடி, விரும்பினா 4 மாடி. இது அல்லாஹ்வுடைய உலகம், இது அல்லாஹ்வுடைய ஆட்சி, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவன் நினைத்ததை ஹலாலாக்குவான், அவன் நினைத்ததை ஹராமாக்குவான். ஏன் ஹராம், ஏன் ஹலால் கேட்கக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஒன்றுதான் காரணம். அல்லாஹ் சொல்லிவிட்டான் வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால். அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், நெருங்கி விடாதீர்கள். சகோதரர்களே, இந்த காலம் என்ன தெரியுமா? இந்த காலம் வகை வகையான வட்டிகள், எத்தனையோ ஹலால் என்ற பெயரில் வட்டிகள், எத்தனையோ ஏமாற்று மோசடிகள், மக்களுக்கு ஏமாற்றுவதற்காக வேண்டி புது புது பெயரில் வட்டிகளை அறிமுகப்படுத்தி மக்களை ஹராத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இருங்கள், ரொம்ப கவனமாக இருங்கள். அதிகமாக என்னிடம் வரக்கூடிய ஒரு சட்டத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இன்றைக்கு அதிகமான என்னுடைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? பழமையாக வரலாறு கேட்பீர்கள். இந்த முறை உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம் இந்த மின்பரில் நடத்தப்படுகிறது. ரொம்ப கவனமாக கேளுங்கள், வாழ்க்கையில் அமுல்படுத்தும் நோக்கத்தோடு கேளுங்கள். இல்லை என்றால் இது வீணாக போய்விடும். உதாரணமாக, வட்டி பேங்க்ல ஒருவர் தன்னுடைய நகையை ஈடு வைத்திருக்கிறார். வட்டி பேங்க்ல ஈடு வைக்கிறது ஹராம், நகையை ஈடு வைக்கிறது ஹராம். ஆனால் அவரால் அதை திருப்பி எடுக்க முடியவில்லை. இப்பொழுது ஒரு நண்பர் என்ன செய்கிறார்? அந்த வட்டியிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அவருக்கு பணம் உதவி செய்கிறார். செய்யணுமா? கடன் கொடுக்கணுமா? கடன் கொடுக்கலாம், அவர் அந்த ஹராத்திலிருந்து பாதுகாக்கலாம். ஆனா அதிகமாக பணத்தை கொடுக்கிறார்கள். பேங்க்ல நகையை 3 எடுக்கிறதுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். செய்யறது என்ன தெரியுமா? பணத்தை கொடுத்துட்டு அந்த நகையை நீங்க எங்களுக்கு தரும். பணத்தை கொடுக்கிற, கடனை 3 எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டு சொல்ற அந்த நகையை நீங்க எங்களுக்கு விற்கணும். இது ஹராம். தங்கம் கலத்து வியாபாரம், அறுதியாக கூடிய தங்கத்தை கலத்தி எடுப்பது, எடுத்து அவர் யாருக்காவது கொடுத்தா பரவாயில்ல, எனக்குத்தான் நீ விற்க வேண்டும் என்று நிபந்தனை போட்டால் அந்த தொழில், அந்த நிபந்தனை ஹராம். இன்னைக்கு அதிகமானவங்க அதை செய்யறாங்க, அதிகமானவங்க செய்யறாங்க. 1-2 அல்ல, இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? பல சூரத்துகள், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் குத்பாவில் அனைத்தையும் எனக்கு சொல்லி முடிக்க முடியாது. இவர் சும்மா இருக்கிற ஒருவர்த்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கிற 50 லட்சம். நீங்க வியாபாரம் செய்யறீங்க, அப்துல் ரஹ்மான் ஆஜியார் வியாபாரம் செய்யறார். இப்ப நான் கொடுக்கிறேன் 50 லட்சம் பணம் அவருக்கு கொடுத்து சொல்றேன், லாபத்துல பங்கு தரும். இது அனுமதி இருக்கா? மார்க்கத்துல இருக்கு. எப்படி பங்கு தரும்? விகிதாசார அடிப்படையில் பங்கு. லாபத்தில் 50 லட்சம் அவர்ற, 50 லட்சம் என்ற 50% லாபம் எனக்கு, 50% லாபம் அவருக்கு.
அதே போல நஷ்டம் வந்தாலும் அதையும் பொறுப்பெடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு சிலர் வியாபாரம் எப்படி தெரியுமா, 50 லட்சத்தை கொடுத்து சொல்ற எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் நீங்க ப்ராஃபிட் தரணும், பச்சஹரா. இதுக்கு அனுமதி. தொகையை குறிப்பிட்டு சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. கூடும் குறையும், லாபம் வரும் நஷ்டம் வரும், ரெண்டையும் பொறுப்பெடுப்பதற்கு நீ தயாராக இருந்தால்தான் முபாரபா பங்குடைமை வியாபாரத்தில் நீ இறங்க வேண்டும். இன்னும் ஒரு சிலர் தங்கத்தை கடனுக்கு வாங்குறேன், தங்கம் ஹராம். ஒரு நிமிஷம் கூட தங்கத்தை கடனுக்கு வாங்கவோ விற்கவோ இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. உதாரணமாக நகை வாங்க போறார், 5 லட்சம் ரூபாட நகை, 4 லட்சம் தான் கையில் இருக்கு. நகைக்கடைக்காரர் இவருடைய நெருங்கிய நண்பர் சொல்றார், 4 லட்சத்தை வைங்க, நாளைக்கு காலையில இல்ல இன்றைக்கு அந்தியில இல்ல இன்னும் 2 ஹவர்ல இல்ல இன்னும் 1 ஹவர்ல பணத்தை தருகிறேன் என்று சொல்லி வியாபாரம் தங்கத்தை கடனுக்கு எடுக்க முடியாது. தங்கத்துடைய வியாபாரம் நேரடியாக இருக்கும். முத்தமாசிலன் நக்கதன், பணமாக இருந்தால் உரிய பணத்துடைய தொகையை கொடுத்து விட்டுதான் நீங்கள் தங்கத்தை வாங்கி எடுக்க வேண்டும். கடன் அங்கே செல்லுபடியாகாது, கடன் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. தங்க வியாபாரத்திலோ வெள்ளி வியாபாரத்திலோ கடன் கொடுக்கல் வாங்கலுக்கு அனுமதி கிடையாது. பணமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு செய்யலாம், 4 லட்சம் தான் இருக்குது, நகைக்கடைக்காரர்கிட்ட 1 லட்சத்தை கடனாக வாங்கி அவருக்கு கொடுத்துட்டு தங்கத்துடைய வேலை செட்டில்மெண்ட், தங்கத்துடைய பணம் செட்டில்மெண்ட், உங்களுக்கு இப்போ நான் 1 லட்சம் ரூபாய் கடனாக தர வேண்டும். அது பிரச்சனை. பணம் கடன் பிரச்சனை இல்லை, தங்கம் கடனாக எடுக்க முடியாது. இன்று அதிகமானவர்கள் சகோதரர்களே இந்த இன்வெஸ்ட்மெண்ட், இந்த சல்லியை கொடுத்து லாபம் எடுக்கக்கூடிய விடயத்திலே எத்தனையோ பேர் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். உங்களை நான் எச்சரிக்கிறேன், இந்த மின்னலில் வைத்து ஹராமான வியாபாரத்தில் ஹராமான தொழிலிலே உங்களுடைய பணங்களை நாசமாக்கி விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லயத்தியன்ன அலன் நாஸி ஸமான், ஒரு காலம் வரும், மக்கள் மீது ஒரு காலம் வரும், முழு பேரும் வட்டிக்குள் மாட்டிக்கொள்வார்கள், முழு பேரும் வட்டிக்குள் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி வட்டி அவர் எடுக்கவில்லை என்றாலும் அஸாபஹு மின் குபாரிஹி, அபூ தாவூத்ல வருது, வட்டியுடைய புகையாவது அவர் மீது வந்து படும் என்றார்கள். இன்று நாம் விரும்பியோ விரும்பவில்லையோ கரண்ட் பில்லிலும் வட்டி, தண்ணி பில்லிலும் வட்டி, கொஞ்சம் லேட்டாகினால் வட்டி, விருப்பம் இல்லாமல் எதிர்பார்க்காமல் எத்தனையோ பேர் வட்டியை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பயங்கரமான பாவம், அவ்வளவு தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு மோசமான ஒரு பாவமாக இந்த வட்டி மாறிவிட்டது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பயங்கரமான பாவம் தெரியுமா, எவ்வளவு எச்சரிக்கையான பாவம் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ரிபா, வட்டி இருக்கிறது, 70 ஹௌபன், வட்டிக்கு 70 படித்தரங்கள் இருக்கிறது. அதில் ஆக குறைந்தது என்ன தெரியுமா? ஐயத்தியர் ரஜுல் உம்மஹு, இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். வட்டியில் ஆக குறைந்த பாவம் ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம். இதை விட கேவலமான ஒரு வார்த்தை வேணுமா? யாராவது விரும்புவார்களா தாயோடு சேர்வதற்கு? அதை விட கேவலமான ஒரு பாவம் இந்த உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது வட்டி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்னத் அஹ்மதுல வருது. இதெல்லாம் இந்த மிம்பரை சாட்சியாக வைத்து
நாம் எத்தி வைக்கிறோம். நன்றாக கேளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். முஸ்னத் அஹ்மதுல வருது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திர்ஹமு ரிபன், திர்ஹமு ரிபன். எங்கட பாசையில சொல்றேன்டா, ஒரு ரூபா காசு வட்டி, யக்குலுஹு ரஜுலு வஹுவ யஅலம், தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒரு ரூபாய் வட்டி சாப்பிடுவது இருக்கிறது. சொன்னார்கள், அஷத்து மின் சித்தத்தி வ தலாதீன ஸன்யத்தன், 36 தரம் விபச்சாரம் செய்வதை விட ஒரு ரூபா வட்டி எடுக்கிறது பயங்கரம் என்றா. 36 தரம் விபச்சாரம். திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரம் செய்தால், இஸ்லாமிய நாடாக இருந்தால் அவரை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும். ஒரு ரூபா வட்டி எடுக்கிறது, 36 தரம் கல்லால் அடித்து கொல்லப்படுவதை விட பயங்கரமான பாவம். அவ்வளவு பயங்கரம். யாருக்காவது தைரியம் இருக்கிறா சகோதரர்களே? யாருக்காவது தைரியமா? அல்லாஹ் சொல்கிறான், இத்தகுல்லாஹ், ஏனும் நீங்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியை விட்டு விடுங்கள். ஃபைலம் தஃஅலு, வட்டியை விடுறதுக்கு நீங்க ரெடி இல்லையா? உங்களுக்கு வட்டியில தான் கார் ஓடணுமா? வட்டியில தான் வீடு வாங்கணுமா? வட்டியில தான் வாழணுமா? உங்களுக்கு இன்பமாக இருக்கிறா? இன்பம் விளங்கும், கொஞ்சம் சொனங்கும். வட்டிக்காரர்கள் ஆரம்பத்துல அது இன்பம் தான், நடு தெருவுல கொண்டு அல்லாஹ் நிப்பாட்டுவான், அப்ப விளங்கும் அதோடைய பாரதூரம். அல்லாஹ் சொல்றேன், உங்களுக்கு வட்டியை உடையலாதா? வட்டியை உடையலாதா? 2 பாவம். ஒரு பாவம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த பாவம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பாவத்தையும் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான், என்னோடு யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். ஒரு பாவம் வட்டி, அடுத்த பாவம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோடு விரோதம் பாராட்டுவது. இந்த 2 பாவத்துக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, என்னோடும் என்னுடைய நபிகள் நாயகத்தோடும் யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். யாரு கேளும் சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு கீழ் தஃசீர் இப்னு கஸீரிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கியாமத்துடைய நாளையில், அந்த மறுமை நாளையில் நம்மை எழுப்பி நிப்பாட்டி வட்டிக்காரனை எடுத்துக் கொண்டு வரப்பட்டு, ஏற்கனவே அவன் பைத்தியமாகத்தான் எழுப்பாட்டப்படுவான். குர்ஆன் வருகிறது, யதகப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், பேய் பிடித்தவனைப் போல, ஜின் பிடித்தவனைப் போல, ஷைத்தான் பிடித்தவனைப் போல பைத்தியக்காரனாகலாம் கியாமத்துடைய நாளையில் வட்டிக்காரன் எழுப்பாட்டப்படுவான். சகோதரர்களே, அந்த நிலையில் இவரை கொண்டு வரப்பட்டு இவருடைய கையிலே ஒரு வாளை கொடுத்து, ஹாரிபில்லாஹ வ ரசூலா கமா குன்த துஹாரிபுஹுமா ஃபித் துன்யா, உலகத்தில் வட்டியை எடுத்து அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு நீ தயாராகினாய், அதே போல இந்த கியாமத்துடைய நாளையில் இதோ வாளை பிடி, அல்லாஹ்வோடு யுத்தம் செய். சொல்லப்பட்டால் எப்படி இருக்கு கேளுமா? உடுப்பில்ல, செருப்பில்ல, நிழல் இல்ல, சொந்த ஊர் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, மனைவியே உதவிக்கு இல்ல, பிள்ளைகளே உதவிக்கு இல்ல, பெற்ற தாய் தகப்பனே காணல, யாரை கூட்டிக் கொண்டு அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு நீ தயாராகுவாய்? சைன் வைப்பவர்கள், சாட்சியாக இருப்பவர்கள் முழு பேரும் வட்டிக்காரர்கள். ஆக்கிலுர் ரிபா சொன்னார்கள், வட்டி சாப்பிடுவன் நாசமா போகட்டும். நான் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டிக்கு கொடுப்பவன் நாசமா போகட்டும். வட்டியை எழுதுகிறானே அவனும் நாசமா போகட்டும். வட்டிக்கு சாட்சியாக வருகிறானே அவனும் நாசமா போகட்டும். யார் வட்டி கடைகளில் வட்டிக்கு சைன் வைக்கிறீங்களோ, உங்களை எச்சரிக்கிறேன், நீங்கள்
அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு சைன் வைக்கிறீர்கள். லேசான சைன் அல்ல. ஒரு சிலர் கட்டடங்களை கட்டி வட்டி கடைகளுக்கு வாடகை கொடுத்திருக்கிறாங்க. நீங்க வட்டி கடைக்கு வாடகை கொடுக்கலங்க, அல்லாஹ்வோடு யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு வாடகை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பச்சாரம். ஆகையால் இது எச்சரிக்கை பயங்கரமானது, ரொம்ப மோசமானது. மடவாக்குளம் என்பது ஒரு முன்மாதிரியான ஊர், ஒரு கட்டுப்பாடான ஊர். ஒரே ஜுமா பள்ளிக்கு கீழ் அளவான மதரசாக்கள், அளவான மக்கள், ஒழுக்கமான மக்கள் ஜுமாவுக்கு மிம்பரில் ஏறும் பொழுது பள்ளிவாசல் முறையாக நிறைந்து விடுகிறது. உங்களுக்கு நாம் அன்பாக சொல்லக்கூடிய விடயம்தான் நேரம் முடிந்து கொண்டே வருகிறது. நிறைய விடயங்கள் நினைத்து வந்தேன், ஆனால் நேரம் கொடுக்கவில்லை. உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய அன்பான ஒரு எச்சரிக்கை, தயவு செய்து தெரியாத வட்டிகளில் காலை வைத்து விடாதீர்கள். அப்படி வைத்தால் நீங்கள் நன்றாக ஞாபகம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் முதலாவது அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள். இரண்டாவது 36 தரம் விபச்சாரம் செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள். மூணாவது தாயோடு சேர்வதற்கு தயார். நாலாவது கியாமத்துடைய நாளையில் மௌத்தா போனதற்கு பின்னால் பைத்தியக்காரனாக எழுப்பாட்டப்படுவதற்கு தயார். நான் சொன்ன எதுவும் என்னுடைய புறத்தால் அல்ல, பலகீனமான ஹதீஸும் அல்ல, அவ்வளவும் ஆதாரபூர்வமானது. ஆகையால் சிந்தியுங்கள் சகோதரர்களே. பணம் வரும் போகும், பணம் இன்று இருக்கும், நாளை சென்றுவிடும். கபரை மூடினால், கண்ணை மூடினால் நம்முடைய எந்த பணமும் நமக்கு எந்த உதவியும் செய்யாது. அல்லாஹ்வுக்காக வாழுங்கள், அல்லாஹ் சொன்ன முறையில் வாழுங்கள், தொழுகைகளை பேணுங்கள், ஹராத்தை விட்டுவிடுங்கள், பள்ளிவாசலுக்கு நேரம் கொடுங்கள், ஹலாலாக சம்பாதியுங்கள், வட்டி பொழப்பு நடத்தாதீர்கள், வட்டியில் இன்பம் காணாதீர்கள். அல்லாஹ் அழிப்பேன் என்று சொன்னால் அழித்தே தீருவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலமாக்களை அணுகுங்கள். தெளிவில்லை என்றால் தயவு செய்து உங்களுடைய வியாபாரத்தை முழுமையாக சொல்லி, எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மதரசா மாணவர்கள் இருக்கிறார்கள், சிறப்பான உலமாக்கள் இருக்கிறார்கள். அணுகி உங்களுடைய வியாபாரத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இதுதான் என்னுடைய வியாபாரம், நான் செய்யக்கூடிய வியாபாரம் ஹலாலா ஹராமா வட்டியா கேளுங்கள், தீர்க்குங்கள். ஏன் தெரியுமா? கியாமத்துடைய நாளையில உங்களோட தொழிலால மாற்றிக்கொள்வது நீங்க மட்டுமல்ல, உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளை, உங்களோட தாய் முழு பேருக்கும் ஹராத்தை சாப்பிட கொடுத்தால் அவ்வளோ பேரும் கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு எதிராக வருவார்கள். ஆகையால் சகோதரர்களே, யாராவது அப்படி இருக்க மாட்டீர்கள். யாராவது வட்டியில் தொடர்பில் இருந்தால் தயவு செய்து இந்த ஜுமாவை முடித்துவிட்டு வீடு செல்வதற்கு முன்னால் இந்த பள்ளியிலேயே 2 ரக்காத் தொழுது வட்டிக்கு தௌபா செய்து விடுங்கள். தௌபா செய்துவிட்டு வீட்டுக்கு செல்லுங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக விடுங்கள். ஒரு அரபி ஹுத்பாவிலே மஹ்மூதுல் ஹசனாத் என்ற பெரும் பிரபல்யமான ஒரு ஆலிம் அவர் சொல்ல நான் கேட்டேன், அல்லாஹ்வுக்காக ஒரு வட்டி பேங்கிலே தொழில் செய்த ஒரு மேனேஜர் வட்டி தொழிலை விட்டார். இன்று அல்லாஹ் அவரை ஹாஃபிஸாக்கி, ஆலிமாக்கி, மிம்பரில் ஹுத்பா ஓதக்கூடிய ஒரு ஹத்தீபாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஹராத்தை விட்டார் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் முழு உலக மக்களுக்கும், முழு ஊர் மக்களுக்கும் ஹலாலை தெளிவுபடுத்தும் ஒரு சிறந்த ஹத்தீபாக மாற்றி இன்றும் ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அல்லாஹ்வுக்காக நீங்கள் எதை இழப்பீர்களோ அல்லாஹ் அதை விட சிறந்ததை உங்களுக்கு தருவார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானாக.